இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து எங்கள் பாட்டிக்கு வந்து சாமி கும்பிட்றாங்க. அதனால் வந்து அம்மா வந்து காலையில் நேரத்துலேயே 6 மணிக்கே மாமா வீட்டுக்கு போனாங்க. கொண்டு 6 மணிக்கு மாமா வீட்டில் விட்டுட்டு என்னமோ கொடுமுடிக்கு வந்து காலையில் 6 மணிக்கே நேரத்துலேயே கிளம்புனாங்க. மாமா, சித்தி, அம்மா எல்லாரும் கிளம்புனாங்க. அம்மாவோட அம்மாங்க பாட்டி வந்து இறந்துட்டாங்க. 1 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கு வந்து வருஷாந்திரம் கும்பிட்றதுக்கு போனாங்க. அம்மா கொண்டே காலையில் அங்கே விட்டுட்டு வரையில தான் நான் அப்படியே உழவர் சந்தைக்கு போனேங்க. உழவர் சந்தை மார்க்கெட்டில் வந்து சரியான கூட்டங்க. வண்டி நிப்பாட்டுறக்கே இடம் இல்லைங்க. அப்போ உழவர் சந்தைக்குள்ளே கொண்டே விட்டுட்டு நானே இங்கே நெருஞ்சினா காய் வாங்குறதுக்கு போனேங்க. இந்த காய்கறி வந்து 1 வாரம் 10 நாளைக்கு வருங்க. நீ வந்து மில்லுக்கு போய் அரிசி தாங்க வாங்கணும். பாட்டிக்கு வந்து சாமி கும்பிட்றதுக்கு நானே கிளம்பிட்டேங்க. எங்கள் பாட்டிக்கு வந்து சாமி கும்பிட்டு சாப்பிட்டு வந்து ரெஸ்ட் எடுக்கணுங்க. நாளைக்கு வேறு வேலை இருக்குது, ஸ்கூல் இருக்குது. எங்கள் தர்ஷினி வந்து தூங்கிட்டு இருக்காளுங்க. அப்புறம் எங்கள் மணியும் பார்த்துக்கணும். அதனால் நானே எங்கள் நெருஞ்சினா மட்டும் சாமி கும்பிட்றதுக்கு கிளம்புறேங்க. கொடுமுடிக்கு போனவங்க எல்லாம் வர்றதுக்குள்ள மாமா வீட்டில் வந்து ஏதாச்சும் வேலை இருக்குங்க, சமைக்கிற வேலை, அதை போய் செய்யணுங்க. நீங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை என்ன லஞ்சு செஞ்சீங்க? சாப்பிட்டாச்சாங்க? சாப்பிடலன்னு சாப்பிடுங்க. ஓகே, பாய்ங்க.